என்னாச்சு? கார் நின்றுச்சு சாமி. சரி, இறங்கி போலாம். சரிங்க சாமி. என்னாச்சு உங்களுக்கு சுவாமி? இந்த பங்களாவில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. இங்க ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நடக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லுது. இவன் பாத்துட்டான்டா. எங்கடா நீங்க தொலைச்சிங்க? அவன் கண்டுபிடிச்சிட்டான். வாங்க வாங்க சீக்கிரம். ஜானு ஏய் ஓடாதீங்க. நில்லடி. ஜானு ஏன்டா இப்படி பண்ணீங்க?
போட்டுக்கோ. மச்சான் சூப்பரா இருந்துச்சுல்ல? ஆமாண்டா, இவங்களுக்குலாம் அல்லே இல்ல. ஏன்டா இப்படி பண்ணீங்க? ஏய் கூல் 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 கூல்மா. கொலை பண்ண வந்துட்டு என்னடா கூலா இருன்னு சொல்ற? ஆமா, உனக்கு என்னடா பிரச்சனை? உலகத்துல எங்கெங்கயோ போய் சுத்திட்டு வர, வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இப்படி பயமுறுத்துறீங்க. நீங்க பண்றத பார்த்து நம்ம பேட்ச்ல பாதி பேர் ஓடியே போயிட்டாங்க. அது அவங்க பேட் லக். நாங்க என்ன பண்றது? ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? காலேஜ்ல ஜானுனா சீதா தேவி மாதிரி இருந்த. இவங்க கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஜான்சி ராணி மாதிரி ஆயிட்ட. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரிடா, 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க. ஓகே. தாத்தா போட்டோவை சூப்பரா வச்சிருக்கடா. இது எல்லாத்துக்கும் அவர் தானே காரணம். ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? ஸ்லோவா போடா, சொன்னா கேளு. ரொம்ப வேகமா போறீங்க. பாத்து போடா. நீ ஃபாஸ்டா போ. வேண்டான்னு சொல்றேன். சொன்னா கேளு. வேண்டாம், நீ ரொம்ப வேகமா போற. சொன்னதோ கேளுடா. வேண்டாம். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வேணாம்டா போங்க. வேண்டாம். இறங்கடா. என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன். இருங்க, நான் இல்ல இங்கே இருடா. வேணாம்டா. வேணாமா? சரி. எங்க போய் தொலைஞ்சா இந்த ஆளு? யோ ராமா, ராமா, என்ன ராமா, சரக்க போட்டுட்டு மட்டை ஆயிட்டியா? எங்க தம்பி பாதியை அப்படியே வச்சிருக்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அடிக்கலாம். போதும் போதும், கதவை தர. வாங்க தம்பி வாங்க. வாங்கடா. ஏய், இந்த போட்டோ பாரு, உன்னோட அழகா இருக்கு. ஏண்டா இங்க வந்து சும்மா இருக்காம உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? இது என் பெயிண்டிங் இல்ல மச்சான், என் தாத்தாவோட பெயிண்டிங். பா, தாத்தா என்ன சரகஸ்டா பெயிண்ட் பண்ணாரு. செவுத்துல எல்லாம் அடிச்சு வச்சிருக்காரு. படுத்துட்டா பார்க்க முடியும். என் ஃபேமிலில எல்லாரும் என்ன என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியே தாத்தா திறமைன்னு சொல்லுவாங்க. திறமை மட்டும் இல்ல மச்சான், மொத்தமாவே அப்படிதான் இருக்கு. என்ன பிளேஸ் மாறினாலும் பேஸ் மாறல இவனுக்கு. பேஸ் மாறினா சாப்பிடுற சாப்பாடு மாறும், படுக்கிற இடம் மாறும். பிளட்ல பேஸ் மாறாதடா, பிளடி ஃபுல். பாலைய டயலாக சொன்னாலே பிளடி கிக் தான்டா மச்சான். டேய் ஆண்ட்ராய்டு, பில்டப் கொடுக்கறத நிறுத்துடா. வா. வா. ஏய் பிரியா, நடந்த ஆக்சிடென்ட்க்கு நம்ம தான் காரணம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா நீ? ஹைவேஸ்ல இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கும். அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஹெல்ப்லெஸ்டா. ஒருவேளை நம்ம ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சா கோர்ட்டு, கேஸ், இன்ட்ராகேஷன் இது எல்லாமே நமக்கு தேவையா? ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே அப்படி நடந்ததுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. டேய், நான் இருக்க இடத்துல பயன்ற பேச்சுக்கே இடம் இல்ல. நான் இருக்கேன், டோன்ட் வரி, ஐ அம் தேர். நான் ஜானு. என்னாச்சு?
நீ மூட் ஆஃப்ல இருந்தல்ல, அதான் சின்ன சேஞ்ச். ஐயோ விடு சஞ்சய் விடு. நான் விட்டா நீ போயிடுவ. போக மாட்டேன். நீ போகாம இருக்கணும் தானே இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன். இல்ல போக மாட்டேன். நீ போயிடுவ. போக மாட்டேன் சஞ்சய். போயிடுவ. இவங்களும் தூங்க மாட்டாங்க, என்னையும் தூங்க விட மாட்டாங்க. அடைச்சே, இவனுங்க பெட்டை விட்டு எந்திக்க மாட்டாங்க. நான் தான் திறக்கணும் போல. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? கதவை தட்டினியா இல்ல உடைச்சியா? என்னராமா இது? என்னய்யா நீங்களே பாக்குறீங்கல்ல, எனக்கு என்ன பண்ண சொல்றீங்க? 2 கையிலும் பொருள் இருக்குல்ல. அதை கீழே வச்சுட்டு பெல் அடிச்சிருக்கலாம்ல. பெல்லா? சரியா போச்சு, பெல்லு பழுதாயி 6 மாசம் ஆச்சு. என்ன ராமா இப்படி நடு ராத்திரில எழுப்பிட்டீங்க? என்னடா டிஸ்டர்ப் ஆயிடுச்சா? என்ன மன்னிச்சிருங்க தம்பி. அட உனக்கு 100 ஆயுசுடா. ஆமா, அங்க போய் பேசு. இதோ வந்துகிட்டே இருக்கேன். என்னம்மா அடுத்த ஜாமத்துல வந்திருக்க? சார் வந்தா வேலை செய்யணும்னு சொன்னீங்க இல்லையா, அதான் வந்திருக்கேன். சரிம்மா, அதெல்லாம் காலையில பாத்துக்கலாம், இப்ப போ. சரி வரேங்க ஐயா. என்னையா எப்போது இந்த பாட்டியை கேட்டுட்டு இருக்கீங்க? இது எங்க ஐயாவோட பாட்டுமா. இந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மேடம் மூட் அவுட்ல இருந்து மூடுக்கு வந்துட்டீங்க போல இருக்கே. நேச்சர் எஃபெக்ட்டா இல்ல லொகேஷன் எஃபெக்ட்டா? ஃபியூச்சர் எஃபெக்ட். ஏய், ஜர்னி பண்ணதால டயர்டா இருப்பேன்னு நினைச்சேன். எவ்வளவு டயர்ட் ஆனாலும் எனர்ஜி கொடுக்க தான் நீ இருக்கல. ம். ம். ச்சே, யாருடா மறுபடியும்? இந்த வாட்டி கண்டிப்பா வாட்ச்மேன் இல்ல பேயா இருக்கும்னு நினைக்கிறேன். பேய் இங்க தானே இருக்கு. முதல்ல போ. ச்சே, இந்த நேரத்துல போய் யாரு டிஸ்டர்ப் பண்றது? இப்போ என்ன ராமா உன் பிரச்சனை? எவன்டா அவன் இந்த நேரத்துல? யாரா இந்த நேரத்துல கதவு தட்டுறது? ரமணா, 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 இந்த ஆளு எங்க தான் போய் தொலைஞ்சாரோ?
பெல்லு தான் வேலை செய்யாதுன்னு சொன்னாரே. ச்சே. யாரா? ம். வாட்ச்மேன் கதவு தட்டி இருப்பாருன்னு சொன்ன இங்க யாருமே இல்லையேடா. அதான் எனக்கும் புரியல. என்னாச்சுரா? சரி விடுங்க, வாங்க உள்ள போலாம். ஓகே பிங்கி கனவுடா. வா போலாம். டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் மச்சான், இந்த சவுண்டால என் பிளாடர் பிளாஸ்ட் ஆகுதுடா. நான் போய் படுக்கிறேன். டேய் உனக்கு வேற வேலையே இல்லையாடா? இந்நேரத்துல என்னடா வேலை பார்க்குறது? போடா. குட் நைட்ரா. பை குட் நைட். குட் நைட். குட் நைட், குட் நைட். ஆமா. டேய் மச்சான், இப்படி நல்லா எக்ஸசைஸ் பண்ணா நல்லா டிஃபன் சாப்பிடலாம். இது எக்ஸசைஸாடா? எவன்டா அவன்? டேய் என்னடா இந்த நைட் வந்து இப்படியே பண்ணிருக்கான்? உங்க தாத்தாவுக்கு பேர நீயா இருந்தாலடா? குனிஞ்சிருக்கும். அது ஒண்ணும் இல்லடா. இவரை என் தாத்தா வேலைக்கு வச்சாரு. எங்க வீட்டுல ஒருத்தர் மாதிரி. இருக்கட்டும் விடுறா, ஒரு வாரம் தானே. எம் செட்ல ரேங்க் வரலன்றதுக்காக தற்கொலை பண்ணிட்டு டிராக்டர் டிரைவர் முத்தி. டேய் ஒழுங்கா படுறா. டேய் டேய் சஞ்சய், டிடிஎஸ் ஸ்பீக்கர் மாதிரி ஏன்டா கத்துற? டேய் இத பாருங்கடா. வாட் ஹேப்பன்? என்னன்னு தெரியல. ஆகாஷ் கத்துற மாதிரி இருக்கு. அடையாளம் தெரியாத வாகனம் மோதி இளம்பெண் மற்றும் வாலிபர் பலி. அப்போ ராத்திரி நடந்த ஆக்சிடென்ட். ஜீப். இந்த ஆக்சிடென்ட் நாம தான் பண்ணிருக்கோம். நைட் நடந்தது உண்மைதான்டா. இந்த ஆக்சிடென்ட் நம்ம தான்டா பண்ணிருக்கோம். டேய் மாமா ரிலாக்ஸ். யாரும் பயப்படாதீங்க. ஹே ஆகாஷ், ஹே பிங்கி, ஹே ஜானு, சீக்கிரம் போய் வாட்டர் கொண்டு வாங்க. நாம அதை கழுவிட்டு அதை ஒளிச்சு வைக்கலாம். ஓகே? அப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம மாட்டிக்கிட்டா கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிடுவோம்ல. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹேய், அதெல்லாம் எதுவும் நடக்காது. நீ தேவையில்லாம பயப்படாத. என்னடா எதுவும் நடக்காது. 2 உயிர் போயிருக்கடா. மூளை குழம்பிச்சாடா உனக்கு. டேய் ஹைவேல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்டா. போலீஸ் எத்தனை கேஸ்னு சால்வ் பண்ணுவாங்க? அப்படியே சால்வ் பண்றதுக்கு ப்ரூஃப் வேணும்ல. காய்ஸ் டோன்ட் வரி. போலீஸ் வரலன்னா என்ன, ஆனா செத்து போனவங்க பேயா வருவாங்க. நான் நிறைய படத்துல பாத்திருக்கேன். நீ சினிமால பாத்திருக்கியா? நான் கதையில படிச்சிருக்கேன்டி. அப்ப 2 பேரும் சேர்த்து சேர்த்து விளையாடுங்க. தரித்திரமாவது ஒழியும். டேய் சும்மாறா. பேய்ங்கிறது ரியல் லைஃப்ல இல்ல. அது வெறும் சினிமாவிலையும் கதையிலையும் தான் இருக்கும். என்னடா காலங்கத்திலேயே பேயோட கதை. பசிக்குது, சாப்பிட ஏதாவது குடுப்பீங்களா? எனக்கும் பசிக்குது. ஓ சாரி, 10 முதல்ல மினிட்ஸ். அந்த வேலையை போய் பாரு. ஏன்டா அவங்க இப்படி இருக்கிறாங்க? ஜானு, இது பயப்படுறது இல்லாம நம்மளையும் பயமுத்துறாங்க.
உனக்கு எப்ப பாரு சாப்பாடு தானே? அவ தனியா வேலை பார்த்துட்டு இருக்கால, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. ஐயோ என்னாச்சுடி? ஐயோ என்னடி இப்படி கட் பண்ணிக்கிட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவளுக்கு அதான் வேலையே. கிச்சன்ல காய்கறியை வெட்ட சொன்னா இப்படி விரல வெட்டிப்பா. ராகுல் எப்பவும் இப்படிதான் கேஷுவலா இருப்பான். அந்த செல்ஃப்ல காட்டன் இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரியா ஜானு? இரு எடுத்துட்டு வரேன். பிளட் நிறைய வருது. சீக்கிரம் ஜானு, அதை தொடு. பிளட் எங்க? ஏய், எதுக்கு இப்ப இவ்வளவு கத்துற? பக்கத்து இருக்காரங்களா ஓடி வந்துட்டாங்க. பிரெட்ல பிளட் இருக்குடா. ஓஹோ, ஜாமுக்கு பதிலா பிரெட்ல பிளட்ட போட்டு சாப்பிடுறியா? பெரிய ரத்த பிசாசுன்னு நினைப்பு உனக்கு. டேய், யார ரத்த பிசாசுன்னு சொல்ற? யாருமா நீ ஈஃபில் டவர் மாதிரி குறுக்க நிக்கிற? என்ன சார் பயந்துட்டீங்களா? நான் தான் மங்கா, ராமனோட பொண்ணு. நீங்க எல்லாம் வந்திருக்கிறதுனால நான் வேலைக்காக வந்திருக்கேன் சார். என்ன பிரியா, ரொம்ப வலிக்குதா? சரியாட விடு. நீதான் ராமண்ணா பொண்ணா? ராமண்ணா சொன்னாரு. மேல ரூம்ல துணிங்க இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தோச்சிரியா? சரிங்கம்மா. ம். ஜானு, சஞ்சய், கதவை திறங்க. ஜானு, என்னாச்சு? ஜானு, என்னடியாச்சு? ஜானு, பயப்படாதடி. என்னாச்சு? ஜானு. என்னாச்சுன்னு சொல்லு. ஜானு, உனக்கு ஒண்ணும் ஆகலடி, பயப்படாத. ஒண்ணும் ஆகல ஜானு. ஜானு, இங்க பாரு, ஒண்ணும் இல்ல, பயப்படாத. என்னடா இவ? என்னாச்சு உனக்கும் பிங்கிக்கும்? ரொம்ப டிஃபரெண்டா பிஹேவ் பண்றீங்க. ஏய், ஒன்னும் ஆகல, வாங்க. அவங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரட்டும். உள்ள கூட்டிட்டு போங்க. ஏய் வாடா. ம், நீ வாடா. ஏ ஆகாஷ், பிங்கி எங்க? அடடா, என் பாக்கெட்ல தான் இருந்தா. எங்கேயோ விழுந்துட்டா போல, போய் தேட்டு வரேன். கோவம் வர மாதிரி காமெடி பண்ணாதானே உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். திறந்து ரூம்ல இருப்பா, போய் பாரு. நான் போய் பார்த்துட்டு வரேன். போய் பாரு. பிங்கி ரூம்ல இல்லடா. வாட்? ரூம்ல இல்லையா? டேய், அங்கதான் எங்கேயா இருப்பாடா. போய் சரி, பார்க்கலாம். வாடா, போய் பார்ப்போம். இவங்களுக்கு வேற வேலை இல்ல. பிங்கி, ஒருவேளை மாடியில இருக்கலான்னு பார்க்கலாவா?
பிங்கி 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 என்னாச்சு? ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ஏய், என்னாச்சு உனக்கு? பிங்கி 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 என்னாச்சு பிங்கி? ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ஏய் பிங்கி என்னாச்சுன்னு சொல்லு. ஏய் அழாத பிங்கி என்னாச்சுன்னு சொல்லு. என்னன்னு சொல்லு. ஏன் அழுகுற? அது எது நான் உங்களை எங்க தேடி வரும்போது நீங்க எல்லாரும் மேல பேசிட்டு இருந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சரின்னு நான் மேல வரும்போது என்ன யாரோ திடீர்னு இறக்கி பிடிச்சிட்டாங்க. யாரு என்னாச்சு உனக்கு? ஏன் அழுகுற? நம்மளா இருக்கோம், வேற யாருமே இல்லையே. சரி, அழாத. அழக்கூடாதுன்னு சொல்றேன்ல. வா வா போலாம் வா. என்னடா இது? பாத்து வா. ஏய் பாத்து கூட்டு போங்கப்பா. போதும் போதும். எந்திரிச்சிட்டீங்களா? குட் மார்னிங். Good morning. இருங்க சார், இதை விட்டுட்டு நீங்க போயிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதை வச்சு விளையாடுவீங்க? உனக்கும் உங்க அப்பனுக்கும் வாய் ரொம்ப அதிகம்தான். இந்தடா இந்த உனக்கு வா வா. வாடா. காலங்காத்திலே உங்களுக்கு இந்த மேட்ச் ஐயோ, தேவையா? என்ன பண்றது? விடு விடு. என்னடா அவ்வளவு ஹைட்டா கட்டிருக்கீங்க? நெட் அப்படியே தானே கட்டுவாங்க. டேய் ஆகாஷ், flip பண்ணுடா. சூப்பர் மச்சான். அடி டேய் கரண்ட் போயிருக்குடா. இதுக்கு இவ்ளோ ஷாக் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. விளையாடுனது போதும், வாங்க. இன்னைக்கு இது போதும்டா. இப்போ நம்ம போய் டிஃபன் சாப்பிடலாம். கேட்டுச்சா? சாங் எப்படி மாறுச்சு? அப்ப கண்டிப்பா வீட்டுக்குள்ள ஏதோ இருக்கு. அப்பவே சொன்னல, ஏன் யாரும் நம்ப மாட்டீங்க? நேத்து ராத்திரி கூட நான் சொன்னேன், ஆனா நீங்க யாரும் நம்பல. டேய் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாடா. மங்கா ஆன் பண்ணிட்டு போயிருப்பா. மேபி பவர் கட் அதிகமா இருக்கலாம். இப்போ ஆனா இருக்கும். நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு போயிட்டா வரேன். மச்சான். ப்ளீஸ் நீ உள்ள போகாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய் இங்க பாருடா, எல்கேஜி புள்ளைய ஏரோப்ளேன்ல ஏத்த மாதிரி பயந்துகிட்டு இருக்காங்க. உள்ள என்ன பேயா ஸ்பீக்கர் ஆன் பண்ணிச்சு? அது என்னமோ யாருக்கு தெரியும்? நீங்க உள்ள போய் பாத்தீங்களா? அப்பா ஆகாயத்துல வர மின்னல் மாதிரி இருக்க என்ன இந்த பவர் கட்லாம் என்ன பண்ணும்? பாக்குறதுக்கு தான் சாஃப்ட்வேர், ஆனா என் வேலையெல்லாம் ஹார்ட்வேர். சோ உள்ள போய் என்ன ப்ராப்ளம்னு பாக்குறேன். வெளியே வந்து உங்க டவுட் எல்லாம் கிளியர் பண்றேன். பை. டேய் ஆகாஷ், ஜாக்கிரதை. அதிகமா நம்புற பொண்ணும் அதிகமா ஜாக்கிரதையா இருக்க ஆம்பளையும் உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. பாபாடா ரஜினிடா. ஜுஜுபி
அது மேட்ரு. ஆண்ட்ராய்டு ஆகாஷா கொக்கா. ஓ பவர் கட்டுன்னு நினைக்கிறேன். பாப்போம். இப்பதான் நான் சொன்னேன். டேய் சஞ்சய், இங்க என்னமோ இருக்குடா. ஏய் யாரா அது? ஏய் யாரா அது? டேய் சஞ்சய், இங்க என்னமோ இருக்குடா. சீக்கிரம் வாங்கடா. ஏய் சீக்கிரம் வாங்கடா. சஞ்சய்! ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ என்னடா என்னாச்சு? உன்னே சொன்னா பங்கம் பண்ணுவாங்க. சமாளிப்பேன். என்னடா ஒன்னும் இல்லையே. நம்ம ஹீரோக்கெல்லாம் எங்க இருக்காங்க? உன்னோட ஓவர் ஆக்ஷன்லாம் நம்புறதுக்கு அவங்க ரெடியா இல்ல. சரி என்னாச்சு? எதுக்காக இப்படி கத்துன? சும்மா தான் வரீங்களா இல்லைன்னு டெஸ்ட் பண்ண. நீ கத்தி எங்களை சாகடிச்சிட்டியா? அப்படியே உன்னை கொன்னுடுறேன். தனியா இருந்தா சீக்கிரம் போவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா லேட்டா போவாங்க. இதுல காமெடி வேற, நீயும் உன் பில்டப்பும். ஃப்ரெண்ட்ஷிப்போட மதிப்பு உனக்கு எங்கடி தெரிய போகுது? தூரமா இருந்தா உனக்கு தெரியும். பாத்தியா சத்தியம், அந்த ஆண்டவன் சொல்றான், இந்த ஆகாஷ் செய்றான். ஏதாவது பேசிட்டு போடா லூசு. ஐயோ ரத்தம். இன்னைக்கு என்னடா சமைச்சிருக்காங்க? கொஞ்சம் தண்ணி ஊத்த. ஓ டேய் சாப்பாடு நல்லா இருக்கும். அதை விடுற, இந்த ஃபிஷ் கறி போட்டுக்கோ. பா ஃபிஷ் கறி எல்லாமே சூப்பரா இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. டா உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? குடிச்சிடலாம். என்னாச்சு? அது வந்து அங்க யாரோ போனாங்க. டேய் நம்ம மங்க ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு இருப்பா. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிடு. நல்லா சாப்பிடு. மங்கா எங்க இருந்து வர? டேஸ்டா இருக்குல்ல? வீட்ல இருந்து சார். அப்போ அந்த ஜன்னல் பக்கம் நடந்து போனது யாரு? தெரியலையேம்மா. நேத்து வரைக்கும் நானும் எங்க அப்பாவும் இருந்தோம். இப்ப நீங்களா இருக்கீங்க. இல்ல, வேற யாரோ தான் போனாங்க. இப்ப கூட நான் பார்த்தேன். ஏ பிங்கி, இங்க யாரும் இல்லம்மா. இல்ல, நான் பார்த்தேன். அங்க யாரோ இருக்காங்க. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் இரு வந்துடுறா. வரேன். யார் இருக்காங்க? டேய் 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 சஞ்சய் டேய். டேய் என்னாச்சு? இவன் ஒருத்தன். அங்க என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்ல, எல்லாம் மனப்பிராந்தி தான். சாப்பிடு. இல்ல, நான் சொல்றத நம்புங்க. நான் போ, பார்த்தேன். நீ போய் பார்த்துட்டு வா. போ போயிட்டு வா. டேய் போ. அவளை விடுறா. கூல் பிங்கி, அங்க யாரும் இல்ல. புது இடம் இல்ல, அதான் அப்படி இருக்கு. முதல்ல நீ சாப்பிடு. உனதான் நான் ஆமா பிங்கி, கம் ஆன் சாப்பிடு. பிங்கி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சாப்பிடு. பாருடா, நான் தான் சொன்னேன்ல. பிங்கி பிங்கி எழுந்துரு. என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க? தோட்டத்துக்கு போலாம் வா. ப்ளீஸ், நான் வரலடி. பயத்துல நைட்டெல்லாம் தூக்கமே வரல. நீங்க எல்லாரும் போங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். ஆமாண்டா, இவ சொல்றது உண்மைதான். இவ பண்ணதுல நைட்டு நானும் சரியா தூங்கல. ஏய், சிங்கிளா இருந்தா சிங்கிளா போயிடுவ. டேய் டேய் போடா. சும்மாடா. பிங்கி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நீ வா. என்ன வேண்டாம் அவளுக்கு? அவ ரெஸ்ட் எடுக்க போறாளாம். நம்ம போலாம் வாங்க. ஜானு நம்ம போலாம் வா. சரி, ஓகே. கம் ஆன். ஏய் எல்லாரும் வாங்கடா.
யாரு? டேஸ்டியா இருக்குடா. போகும்போது 2 பேக். ம். என்ன கொடுக்கலிக்காவா? இது கொடிக்கலிக்காய் இல்லடி, புளியாங்க. அப்படின்னா உனக்கு சாப்பிடணும் போல இருக்கா என்ன? ஆகாஷ், என்ன பயமுறுத்தாதடா ப்ளீஸ். ஆமா, ஆகாஷ் எங்க? அந்த மரத்துக்கிட்ட இருக்கான். ஏய் இங்க இருக்கேன்டா டேய். என்னாச்சு பிங்கி? என்னடி? என்னாச்சு? பிங்கி, என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுற? என்னாச்சு பயப்படுற? என்னாச்சு? கண்ணாடியில ஓ மூஞ்சே பார்த்திருப்ப. என்னன்னு சொல்லு. ஒரு நாளைக்கு பார்த்ததுக்கு பயமா இருக்குல்ல? தினம் பார்க்கறமே நாங்க எப்படி பயப்படுவோம்? பே. ஏய் சும்மாடா. கூல் பிங்கி, நீ பயப்படாத. வா போய் பார்க்கலாம் வா. ஆ, என்ன தம்பி, உனக்கு யார் வேணும்? ராகுலோடைய பங்களா இதுதானே? நீ யாருன்னு சொல்லு. நான் கேக் டெலிவரி பண்ண வந்திருக்கேங்க. ஓஹோ, அப்படியா? உள்ள வாப்பா. சார் சார் சொல்லுங்க. மேடம் உங்க ஆர்டர். நாங்க ஆர்டர் பண்ணது பட்டர்ஸ்காட்ச் தானே? வெண்ணிலா கொண்டு வந்திருக்கீங்க? இல்ல மேடம், ஃபோன்ல நீங்க என்ன ஆர்டர் பண்ணீங்களோ அதை தான் கொண்டு வந்திருக்கேன். ஷியோரா? ஷூர் மேம். சரி. தேங்க் யூ. ஹேவ் அ நைஸ் டே. சார் 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 என்ன திரும்ப வந்திருக்கீங்க? என்னது? யோ, உன்னதான். என்ன திரும்ப வரேன்? நான் இப்பதான் சார் வரேன். ஆல்ரெடி கொடுத்துட்டு போனல. இல்ல சார், இப்பதான் ஆர்டரே கொண்டு வரேன். சரி கொடு. தேங்க்யூ சார். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. இன்னைக்கு என்னன்னு தெரியல, 1+1 ஆஃபர். ஏண்டா ஃப்ரெஷ் லவர்ஸ் வேற செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல? அது என்னடா? உனக்கெல்லாம் தெரியாது. சுவிட்ச் ஆன் பண்ணாலும் எரியாது டியூப்லைட் நீ. அதான் நீங்க ஃப்ரெஷ், அவ எக்ஸ்பீரியன்ஸ், அதான் எங்களை ஃப்ரெஷ்னு சொன்னேன்.
உன்ன டேய் வேலையை பாடுறா. நான் சொன்னதுல என்னடா தப்பு? அவங்க மேரிட் கப்பல், நீங்க ஒரிட் கப்பல், அதுதானே? அட 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 ராமையா, இந்த ட்ரெஸ்ல பங்களா ஓடுற மாதிரியே இருக்க. கரெக்டா பண்ணு. எங்களுக்கு என்ன குறை இருக்கு தம்பி? எங்க ஐயா எங்களை நல்லபடியா பாத்துக்கிறாரு தம்பி. இன்னைக்கு தம்பியோட கல்யாண நாள்ன்றதுக்காக நாங்க இப்படி வந்திருக்கோம். ஆமா ஆமா, சார் தான் இன்னைக்கு புது துணி வாங்கி கொடுத்தாரு. அட அட க்ளோஸ் அப் ஆட பார்த்த மாதிரியே இருக்கா. சூப்பரா இருக்கீங்கடா. சூப்பர் மச்சான். Congrats. ஹாப்பி ஆனிவர்சரி. கங்க்ராட்ஸ் கங்க்ராட்ஸ். கேக்க வெட்டுங்க. சாப்பிடலாம். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. சரி கேக்க வெட்டுறா, பசிக்குது. கடிகார முல்லை போலே சுற்றி வந்தேனே உன்னை ஈண்டா இந்தன் காதலா. முதல் நாளில் உன்னை கண்டேன், மறுநாளை என்னை தந்தேன் ஈண்டா இந்தன் காதலா. விழியில் உன்னை வைத்து மனதில் உன்னை தைத்து கவிதையாக உன்னை வரைந்தே கையில் உன்னை ஏந்தி வெண்ணில் மெல்ல நீந்தி உலகம் சுற்ற நானும் போகிறேன். கடிகார முல்லை போலே சுற்றி வந்தேனே உன்னை ஈண்டா இந்தன் காதலா. காற்றிலே உந்த சுவாசத்தை நானும் சுவாசித்தேன், நெஞ்சிலே உந்த நினைப்பினை நாளும் பூசித்தேன். பூ போலே நான் உன்னை அள்ளிப் போகிறேன், வைத்தேனே நெஞ்சில் கூடி வைத்தேனடி நான் விழுந்தேன். கடிகார முல்லை போலே சுற்றி வந்தேனே உன்னை ஈண்டா இந்தன் காதலா.
ஊஞ்சல் கட்டுவேன் தோளிலே குதிரை ஏறி ஊரை சுற்றுவேன் மீசையின் சின்ன வளைவில் ஊஞ்சல் கட்டுவேன் தோளிலே குதிரை ஏறி ஊரை சுற்றுவேன் தேகம் இப்போ தீயாய் கொதிக்குது நீ வந்து அன்பால் ஒரு துளி பேசடி பேசடி கடிகார முல்லை போலே சுற்றி வந்தேனே உன்னை ஈண்டா இந்தன் காதலா முதல் நாளில் உன்னை கண்டேன் மறுநாளை என்னை தந்தேன் ஈண்டா இந்தன் காதலா வெளியில் உன்னை வைத்து மனதில் உன்னை தைத்து கவிதையாக உன்னை வாசித்தேன் கண்கள் ரெண்டில் என்றும் இன்பக் கனவு கண்டு இதயம் இணைந்து சுகமாய் வாழலாம் குட் மார்னிங்டா. டேய் நாங்க எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் தனியா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியா நீ? நானா? அப்போ எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணது நீ தானா? பெரிய ஆள்ரா நீ. டேய் அவ்வளவு சீனே இல்லடா. இங்க வந்து தனியா ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ணிக்க நாங்க என்ன ஹனிமூனுக்கு வந்த கப்பல்னு நினைக்கிறியா? கண்டிஷன்ஸ் அப்ளை மச்சான். இருந்தாலும் இங்க செலக்ஷனுக்கோ செலிப்ரேஷனுக்கோ வாய்ப்பு இருக்கிறது நம்ம ஆகாஷ் ஒருத்தனுக்கு தான்டா. கரெக்டா சொன்ன. இவனோட வேலையா தான் இருக்கும். நிறுத்துமா. திருடி சாப்பிட்டதை யாருன்னு கண்டுபிடிக்க கையை வாசம் பிடிச்சி என்னதான்னு சொல்றீங்களா? உன் கவுண்டரையும் என்கவுண்டரையும் கொஞ்சம் நிறுத்து. மங்கா வரால, அவகிட்ட கேட்டு பாப்போம் இருங்க. என்னம்மா நீங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாம நான் எதையுமே தொட மாட்டேமா. நான் இப்பதாம்மா வெளியே இருந்து உள்ள வரேன். நீ இல்லனா வேற யார் செஞ்சிருப்பா? உன் தாத்தா வந்தாரோ என்னமோ. லிவட் மங்கா, நீ போய் க்ளீன் பண்ணு. வாங்க போலாம், வாங்க. வா. பிரியா இங்க வா. இதோ வர. பிரியா 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 என்னாச்சு? பிரியா பிரியா எழுந்துரு பிரியா. பிரியா பிரியா என்னாச்சு? என்னாச்சு? பிரியா 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 தண்ணி கொண்டு வாடா. என்னாச்சு? பிரியா பிரியா என்னடாச்சு? ஏத்துக்க மாட்டாடா. என்னடாச்சு? சும்மா இரு. வாடா முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். சரி. பாத்து டேய் வண்டி ஸ்டார்ட் பண்றா. பிரியா வண்டிடுறா. சீக்கிரம். டேய் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்ட் ஆகலடா. டேய் என்னடா ஆச்சு? சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. இரு மச்சான், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல. பிரியம்மாவுக்கு என்னாச்சுங்கய்யா? என்னன்னு தெரியல மங்கா. திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. இந்த நேரம் பார்த்து வண்டியும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நீங்க யாரும் பதட்டப்படாதீங்க. நான் போய் எங்க அப்பா கிட்ட சொல்றேன். அவர் போய் டாக்டர் கூட்டிட்டு வருவாரு. நீங்க அம்மாவை கொண்டு போய் உள்ள படுக்க வைங்க. நீங்க பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. இவ வீக்கா இருக்கனால மயங்கி விழுந்திருப்பா ராகுல். யூ டோன்ட் வரி. இவளுக்கு ஒன்றும் ஆகாது. அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம எல்லாம் வெளியே போலாம் வாங்க. தம்பி டாக்டர் வந்துட்டாரு. வாங்க டாக்டர். பாருங்க டாக்டர். இருங்க நான் பாக்குறேன். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. குட் நியூஸ். என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? உங்க ஃப்ரெண்டு அப்பா இருக்காரு.
ஓ கங்க்ராட்ஸ் Congrats மச்சான். கலக்கிட்டடா டேய். Thank you. ஓகே கங்க்ராட்ஸ். Thank you, sir. டேய், ஒரு நிமிஷம் டேய். இரு. டாக்டருக்கு பணம் கொடுத்தா பாத்துக்கலாம் டாக்டர் கொடுத்தா ஓகே. சரிங்க தம்பி. போ. சரி போங்க வரேன். Thank you so much, பிரியா. இந்த ஹாப்பி மொமெண்ட்ல உனக்கு என்ன வேணும்னு கேளு. நம்ம சந்தோஷமா இருக்கணும். நீ எதுக்குமே பயப்படாத. உனக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ நல்ல ரெஸ்ட் எடு. டாக்டர் சொன்னார்ல. ஓகே செல்லம். டேக் கேர். டேய் என்னமோ நடக்குதே, என்ன பண்ண யாரு யார் அங்க? யாரு? ஆகாஷ்! பிரியா! கதவை திறங்க! ராகுல்! ராகுல்! ஜானு! பிரியா! டேய் இங்க என்னமோ இருக்குடா டேய். சஞ்சய்! ராகுல்! எங்க இருக்க? சஞ்சய்! சஞ்சய்! என்னாச்சு ஜானு? நம்ம ரூம்ல ஏதோ இருக்கு. என்னாச்சு? என்னடா என்னாச்சு? ஹே பிரியா, என்னாச்சு? ஏதோ இருக்கு. நான் சொல்லிட்டு கத்து ஏன் சும்மா ஏன் கத்துற? கத்துறீங்க எல்லாரும்? என்ன ராமையா, பங்களா எப்படி இருக்கு? தினமும் ஏதாச்சும் நடக்குது. ஒரு நாள் நிம்மதியா இருக்க முடியல. நாங்க இருக்கணுமா வேணாமா? அது ஏன்டா அவர்கிட்ட கேக்குற? அவர் பாக்குற பார்வையிலே நம்ம செத்துருவோம் போல இருக்குது. பேயோட வாரிசுமா இருந்தா நாங்க எப்படி இருக்குது? ஏய் வாடா போலாம். அப்படிலாம் எதுவும் இங்க இல்ல தம்பி. நான் 20 வருஷமா இந்த பங்களால வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தம்பி. இது வரைக்கும் நான் எந்த பேயும் பார்த்தது இல்ல. ராமண்ணா, இதெல்லாம் வேணாம். நாங்க இன்னைக்கு ராத்திரி இங்க இருந்து கிளம்பணும். மங்காவை அனுப்பி வைங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. இல்லம்மா, இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்கே இருங்கம்மா. நான் தான் காலையில சாமியார கூட்டிட்டு வர போறேன்ல, எல்லாத்தையும் சாமியார் பார்த்து பாருமா. வாங்க சாமி வாங்க. நான் சொன்ன பங்களா இதுதான் சாமி. ஹேய் யார் நீ? தம்பி, நேத்து நீங்க தானே சொன்னீங்க இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. அதான் இந்த சாமியாரை கூட்டிட்டு வந்திருக்கேன். சுத்தி இருக்கிற 10 ஊர்லயும் எந்த பேயா இருந்தாலும் பிசாசா இருந்தாலும் இந்த சாமி கிட்ட தான் வருவாங்க. அப்போ இந்த வீட்ல பேய் இருக்குன்னு நீயே கன்ஃபார்ம் பண்றியா? இருக்கு. நீங்க உட்காருங்க சாமி. சாமியை யாருன்னு நினைச்சீங்க? ஈஸ்வரனோட பக்தன். புல்ஷிட்.
பேய் பிசாஸ்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா கழுத்துல ஒரு 4 ஆர்டிகல்ஸை மாட்டிக்கிட்டு கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு தெரிஞ்சும் தெரியாத ஒரு 4 மந்திரத்தை சொல்லிட்டு பேயை ஓட்டிட்டேன் பிசாசை ஓட்டிட்டேன்னு சொல்றவனை கூட்டிட்டு வந்து எங்களோட இந்த ப்ராப்ளமை நீ சால்வ் பண்ணிடலான்னு நினைக்கிறியா? சஞ்சு, அவர் யாரா இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, வீட்ல என்ன ப்ராப்ளம்னு நமக்கு தெரியணும்ல. உனக்காக இல்லைனாலும் எங்களுக்காக நீ கொஞ்சம் அமைதியா இரு. அதான் ராமண்ணா அவ்வளவு சொல்றாருல, ஒரு வாட்டி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாப்போம். இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம், பொய்யா இருந்தா நாமளே அனுப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ், அது கரெக்ட் தானே. நம்புறவங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஹே பிங்கி, இது நம்பிக்கை இல்ல, மூட நம்பிக்கை. வாட் எவர் இட் இஸ், லெட்ஸ் ட்ரை இட் ஒன்ஸ். ஒருவேளை அது சரியா இருந்ததுன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ல. பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க. சரிங்க சாமி. நீங்க எல்லாரும் எந்திரிச்சு வந்து இந்த ரக்ஷ வளையத்துக்குள்ள உட்காருங்க. வாங்கடா உட்காரலாம். டேய், அங்க உட்கார்ந்து என்னடா பண்றீங்க? வந்து இங்க உட்காருங்கடா. ஓம் ஐம் க்ரீம் சிவாய நமः. ஓம் க்ரீம் க்ரீம் ஈசனே நமः. ஓம் க்ரீம் பரமேஸ்வராய நமः. ஓம் விக்னேஸ்வராய நமः. ஓம் சங்கராய நமः. ஆவாகயாமே ஆவாகயாமே. ஆவாகயாமே ஆவாகயாமே. இப்ப நீங்க எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. இந்த வீட்டுல உங்க கூட இன்னும் 2 ஆத்மாவும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் என் பேச்சு கேட்கல. இப்ப பாத்தீங்கல்ல, நான் என்ன சொன்னனோ அதே தான் சொன்னார். ஹே, அவர் கேட்கிற பணத்தை கொடுத்து அனுப்பி விடுங்க. 2 ஆத்மா இருக்கா, 2 ஆத்மா. நீ என்ன சொன்ன? விநாசகாலே விபரீத புத்தி. இந்த உலகத்துல நீர், நிலம், நெருப்பு, காத்து, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்துற சக்தி 2 விஷயத்துக்கு தான் இருக்கு. அதுல ஒண்ணு தெய்வ சக்தி, 2வது துஷ்ட சக்தி. தெய்வ சக்தி கட்டுப்படுத்தினா உலகம் செழிப்பா இருக்கும். அந்த துஷ்ட சக்தியை கட்டுப்படுத்தினா இந்த உலகம் அழிவை சந்திக்கும். இப்போ இந்த வீட்டுல பஞ்சபூதங்களையும் துஷ்ட சக்தி தான் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்பவே இந்த வீட்டை விட்டு நீங்க போனாதான் உங்களுக்கெல்லாம் நல்லது. அப்படி இல்லைன்னா சொல்லுங்க சாமி, சஸ்பென்ஸ் வைக்காதீங்க. நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டே நீங்க போயிடுவீங்க. ஆத்மாவா? இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா சாமி? இல்ல. அந்த 2 ஆத்மாவும் இவங்க மேல பகையோட இருக்கு. எப்ப வேணும்னாலும் இவங்க உயிரை எடுக்கலாம். உடனே இவங்க இந்த வீட்டை விட்டு போறது இவங்களுக்கு நல்லது. என்ன சாமி நீங்க 2 ஆத்மான்றீங்க, ஒரு மந்திரம்ன்றீங்க. அந்த 2 ஆத்மாவும் எங்களை எதுக்கு கொல்லணும்? சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. சொல்லணுமா? தெரியாதா? தெரியாதா? ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்க செஞ்ச தப்பு உங்களுக்கு தெரியலையா? அது என்னன்னு தெரிஞ்சா உங்களையும் கேட்க போறோம். சொல்லுங்க சாமி. அந்த 2 ஆத்மாவை நீங்க கொண்ட காதல் ஜோடிங்க. அது உங்களை விடாது. போயிடுங்க. இந்த வீட்டை விட்டு, இந்த ஊரை விட்டு போயிடுங்க. ஹலோ சுவாமி, நாங்க இந்த பங்களாவை விட்டு போறது இல்ல. ஒருவேளை அதுங்க எங்களை கொல்லணும்னு நினைச்சா அது நாங்க இந்த வீட்டை விட்டு போனாலும் கொல்லும், ஊரை விட்டு போனாலும் கொல்லும். ஒருவேளை அதுங்க உண்மையாவே இருக்குன்னு நினைச்சா நீங்களே அதை கூட்டிட்டு போயிடுங்க. அதை விட்டுட்டு கதையை சொல்லிட்டு இருக்காதீங்க. பகையை தீக்க சுத்திக்கிட்டு இருக்கிற ஆத்மா அவ்வளவு சீக்கிரம் போயிடாது. அவங்க ஆசை நிறைவேறினாதான் அவங்க சாந்தி அடைவாங்க. நல்லா சொல்ற கதையை. இதே கதையை ஒரு 4 இடத்துல சொல்லி 4 காசு சம்பாதிச்சுக்கோப்போ. உனக்கு நடக்க போற மரணம் எனக்கு கண் கூட தெரியுது. அந்த ஆத்மாவோட கையால சாக போறது முதல்ல நீதான் புரிஞ்சுக்க. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது.
உன்னை கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. ம், ம். சாமி சாமி, நீங்களே கோவப்பட்ட எப்படி சாமி? ஏதாவது பண்ணி அவங்கள காப்பாத்துங்க சாமி. எல்லாம் அந்த ஈஸ்வரனோட செயல். ஓம் நமச்சிவாய. டேய் நான் சொன்னப்பதான் கேட்கல, இப்போவாது புரியுதா? அந்த பேய் நம்மள கொல்லாம விடாதடா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடலாம்டா. டேய் ஏன்டா? ஆமாண்டா, அவன் சொல்றது கரெக்ட் தான். நாம இங்க இருந்து போனதா உயிரோட இருக்க முடியும்னு அந்த சாமியார் தான் சொல்றாருல. அது இல்ல பிங்கி. தயவு செஞ்சு போயிடலாம்டா ப்ளீஸ். எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் தான் இங்க வந்தோம். ஆனா இப்படி ஆகும்னு நினைக்கலல்ல. இங்க இருந்து போயிடலாம் சஞ்சய். நீயும்? ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாருங்க, எங்கேயோ 50 கிலோமீட்டர் தள்ளி நம்ம ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்தோம். அவங்க இவ்வளவு தூரம் வந்து நம்மள கொல்லணும்னு நினைக்கிறப்போ இந்த வீடு, இந்த ஊரு அவ்வளவு எதுக்கு? இந்த சிட்டியை தாண்டி போனாலும் அதுங்க கன்ஃபார்மா நம்மள தேடி நம்ம கிட்ட வரும். சோ நாம எங்கேயும் போக போறது இல்ல, இங்க தான் இருக்க போறோம். பார்க்கலாம் அதுங்க என்ன பண்ணுன்னு. என்னடா பாக்குறது? பாக்குறதுக்கு நம்ம இருந்தா தானே. 2+3 ஆஃபர்ல நீங்க வேணா சாவுங்க, நான் இருக்க மாட்டேன். இந்த ஆண்ட்ராய்டு என்ஜாய் கூட பண்ணலடா, ப்ளீஸ்ரா. அவன் சொல்றது உண்மைதானடா. நீ போனாலும் சரி, நான் போனாலும் சரி, நம்மளை தேடி வந்த ஆத்மாங்க. நம்ம இங்க இருந்து போனா விட்டுருமா? சோ நாம எல்லாரும் இங்க தான் இருக்கணும். ஜானு, 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 ஜானு. ஹே, யார் நீ? என்ன மங்க இந்த நேரத்துல கையில என்ன மீன்? அம்மா தான் எங்க அப்பா கிட்ட சொன்னாங்களாம், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மீனுனா ரொம்ப பிடிக்குமா, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேயா. அதுக்குன்னு டைம் சென்ஸ் இல்லாம கொண்டு வருவியா? உனக்கும் உங்க அப்பாவுக்கும் காமன் சென்ஸே இல்ல. பர்பஸ் இருந்தா போதும், பஞ்சுவாலிட்டி இல்லாம வந்து வேலை செய்வீங்க. அது இல்லைங்கய்யா, தினமும் சிட்டிக்கு போற மீன் வண்டி நம்ம பங்களா முன்னாடி தான் நிக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு நான் தான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா நீங்க என்ன பார்த்து பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரியாதுங்கய்யா. பயனும் இல்ல மங்கா, உனக்கு தான் தெரியும்ல. திடீர்னு இப்படி வந்தா கதவையாவது தட்டிட்டு வரணும். போதும் போதும், உள்ள போய் தொலை. அடடே என் பாகுபலி பிரபாஸ், வேலைக்காரியே பங்க்சுவாலிட்டி கத்துறியா? நீயும் உன்னோட லெக்சரர் வேலையும். வேலைக்காரியை பார்த்து இப்படி பயந்துட்ட, உண்மையான பேயை பார்த்தா என்ன இருப்பியோ? உனக்கு எதுக்குடா அந்த டீலு, சேலஞ்சு, ரியாலிட்டி ஷோலாம்? பேசாம ஆண்ட்ராய்டை ஸ்லீப்பிங் மோட்ல போட்டு படுத்து தூங்கலாம்ல. வேணாம் ஆண்ட்ராய்டு, அப்போ எல்லாம் அச்சிட போறான்டா. அவன் திரும்ப ஆரம்பிச்சிட்டானா? டேய் சஞ்சய், சும்மா வாய்க்கு வந்தபடி பேசினா போதாதுடா. மனுஷனா பிறந்தா கொஞ்சமாச்சும் தைரியமா இருக்கணும்டா. குறைஞ்சபட்சம் என்ன மாதிரியாவது இருங்கடா. பயங்கிறது பேயை விட பவர்ஃபுல். என்ன பாரு, பேச்சுல பயம் இருக்குமே தவிர நான் தான் பயத்தை கொடுப்பேன். பேயோ பிசாசோ இந்த ஆண்ட்ராய்டு ஆகாஷ தொடணும்னா தலைகீழ நின்னாலும் முடியாது. நாங்க தான் பார்த்தோமே. ஏதோ பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. ஆமால, இது ஒன்றும் பயத்தால வேத்த ஸ்மெல் இல்ல, புழுக்க தாங்காம வேத்துச்சு. எங்கேயோ எலி செத்து போன மாதிரி ஸ்மெல் வருதுன்னு நினைச்சேன்.
உன்கிட்ட இருந்தானா அச்சே போடா. அதான் மச்சான் குளிக்க போறேன். முதல்ல போய் அந்த வேலையை கம்பெனி பாருடா. கொடுக்க வரியா? செருப்பு கழட்டு வா. கோயிலுக்கு இல்ல செல்லம், குளி தானே கூப்பிடுறேன், வா போலாம் வா. அடிச்சு போ. ஆச்சிப்பா. டேய் பண்ணிங்க தான்டா கூட்டமா குளிக்கும். போதும், போதும், போடா. சிங்கிளா தான்டா குளிக்கும். டேய் அட போடா. போடா. ஹேய் ஒருவன் முதலாளி. பா. இப்படி பார்த்தா நானே டென்ட் ஆயிடும் போல இருக்குதே. நீ ஆன அழகண்டா, இவ்வளவு அழகா எப்படிடா பிறந்த? சொல்றா எப்படி? How was it possible? டேய் நீ மட்டும் சினிமா இண்டஸ்ட்ரி போன, அங்க ராகுலும் ஸ்ருதிஹாசனும் சண்டை போட்டுப்பாங்க உனக்காக. நான் இழுத்து வர மாட்டியா? டேய் ராஜா, உன் கதை இந்த பாத்ரூம்ல முடிஞ்சிரும் போல இருக்குடா. டேய் சஞ்சய் கவுத்துறா. டேய் சஞ்சய் காப்பாத்துறா. டேய் கவுத்துறா. டேய் யாரா கவுத்துறா. டேய் கவுத்துறடா. டேய் கால் விழுதாடா. ஓ டேய் சஞ்சய், ராகுல், பிங்கி வாங்க. டேய் இன்னைக்கு இவங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேடா. டேய் மூஞ்சில அடிக்கூடாது சரியா? திரும்ப ஆரம்பிச்சிட்டேன். டேய் போதும் நிறுத்துங்கடா. யாரா இது? இதெல்லாம் பார்த்து பயப்படுறதுக்கு நான் ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல. வாங்கடா. பயந்துட்டாங்க போல. ஏய் சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க, இனிமேல் முடியாது. கையில சிக்கினீங்க உங்களை கொன்னுடுவேன். ஏய் ஏய் தைரியம் இருந்தா வேணடா. ஏய் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுடா. ஆண்ட்ராய்ட்ல வேலை பார்த்துட்டு 50,000 சம்பாதிக்கிறீங்க, என்னைய அடிக்கிறீங்களா? நீங்களே ஒரு பேயாடா? அம்மா பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறீங்க. அம்மா டேய் நீங்க பேயினா நான் மனுஷன். நீங்க கண்ணுக்கு தெரியாம அடிச்சா நான் உங்களையே அடிப்பேன்டா. பாக்குறீங்களாடா? வாங்கடா. அந்த லூசு நம்மளே லூஸ் ஆகணும்னு பாக்குறான். அவனுக்கு அவ்வளவு சீனே இல்ல. இந்த பாரு, உனக்கு என்ன பத்தி தெரியாது. எங்க ஊர்லயே நான் பெரிய ரவுடி. அதேதான் அந்த பயம் இருக்கட்டும். ஆண்ட்ராய்டு ஆகாஷ்டா நானு. என்கிட்ட வாலாட்டினீங்க அவ்வளவுதான். டேய் பேசிட்டு தானே இருக்கேன் நானு. டேய் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐயா என்ன விட்டுருங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா. இதுக்கு மேல தாங்காதையா, பாவம் என்ன விட்டுருங்க ஐயா, ப்ளீஸ். அப்படியே போயிடுவோம். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மேம். பை. அட அறிவு கெட்ட முட்டா பையில டோர் ஓபன் பண்ண உடனே போயிருக்கலாம்டா. ஒரு நிமிஷம். டோர் ஓபன் பண்ண உடனே போயிருக்கலாம்டா. நீயும் ஓவர் ஆக்ஷனும். டோர் ஓபன் பண்ணு. சாரிங்கய்யா, டோர் ஓபன் பண்ணுங்கய்யா ப்ளீஸ். ஒரே தடவை டோர் ஓபன் பண்ணுங்க. இந்த தடவை நான் போனேன்னா நீங்களே என்ன ஆயிடுங்க. ஐயா ப்ளீஸ் ஐயா, இனிமேல் நான் வரவே மாட்டேன் ஐயா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. தேங்க்யூ. டேய் நான் செத்தாலும் வர மாட்டீங்களாடா? டேய் உன் ஆக்டிங்லாம் போதும், கீழே இறங்கி வா. இந்த வரேன் இரு. ஏண்டா நான் அவ்வளவு கத்துறேன் உங்களுக்கு கேட்கலையா? சிங்கம் தான் தனியா குளிக்கணும் டயலாக் சொல்லிட்டு மேல போனீங்க, என்னடா ஆச்சு? டேய் பாவீங்களா, அதுக்காக அவ்வளவு கத்தியும் வந்து என்னன்னு பார்க்க மாட்டீங்களா? மேல விருந்தெல்லாம் ரொம்ப பலமா இருந்துச்சு போல. சரிங்க நல்லா சரிங்க. இப்படிதான் நான் இருந்தேன், எனக்கு நல்லா கிடைச்சது, உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கும் வந்து நல்லா வைப்பாங்க. வணக்கம் தான். ராகுல், இங்க வந்து பெயிண்டிங் பண்றதை விட மாட்டியா? இப்போ என்ன, இந்த பெயிண்டிங்கை விட்டுட்டு இந்த பெயிண்டிங்கை பார்க்கணும்னு சொல்றியா? அப்போ பார்க்க மாட்டியா? சரி போ, உன் இஷ்டம்.
ராகுல் 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 எங்க இருக்க ஹே பிரியா என்னாச்சு சொல்லு என்னாச்சு அங்க 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 யாரோ என்ன இருக்காங்க யாரும் இல்ல அங்க பயப்படாத பிரியா நான் தான் கூட இருக்கேன்ல ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் டோன்ட் வரி பிரியா பயப்படாத அழாத வா உள்ள போலாம் குளிர்காலத்துல காத்து கூட ரொம்ப பயங்கரமா தான் இருக்கும் அழாத. ஹேய் என்ன ராமையா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா தோட்ட வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓ ஆமா என்ன தம்பி தினமும் பயந்துகிட்டு தான் வீட்டை விட்டு வெளியே வருவீங்க. இன்னைக்கு அதிசயமா இவ்வளவு தைரியமா வெளியே வந்திருக்கீங்க. இனிமேல் பயமோ பயப்படுறதோ கிடையாது. என் ஆண்ட்ராய்டுக்கு என்ஓசி கிடைச்சிருச்சு. உங்களை மாதிரி வார்த்தையில பயமுத்துற மந்திரவாதியும் இங்க இருந்து ஓடிடுன்னு சொல்ற ஏமாத்துக்காரங்களையும் கூட்டு வரல. நான் கூட்டு வரவங்க கோஸ்ட் கூட கோலி ஆடுவாங்க, பிசாசு கூட ஃபுட்பால் விளையாடுவாங்க. கூட்டு வரேன் பாரு. யாரு தம்பி அவங்க? அவங்க பேரை சொன்னா அரக்கோணாதரும் பாண்டிச்சேரி பதரும். ஹோல்சேல்ல மொத்த ஸ்டேட்டுக்குமே பேய்க்கும் பிசாசுக்கும் போக வச்சிருவாங்க. அப்படியா தம்பி? அதை என்ன பாத்துருவோமே. என்ன டவுட்டா? இந்த வீட்ல இருக்க பேய இங்க வீட்லயே சமாதியாக்கி இந்த பூமியில அவங்க திருப்பி வராத மாதிரி பண்ணி அவங்கள அப்படியே அடக்கி மேல அனுப்பி காலி பண்ண போறாங்க. இத பாரு தம்பி, நான் கூட்டிட்டு வந்த சாமியாருங்க வேஷம் போட்டு ஏமாத்துறவங்க இல்ல. எந்த துஷ்ட சக்தியா இருந்தாலும் எரிச்சு பஸ்மமாக்குறவங்க. அவர் சொன்னாருன்னா அது வார்த்தை மட்டும் இல்ல, அத நிஜம் புரிஞ்சுக்க. ஆமா, அவர் பெரிய பாகுபலி சிவகாமி. சாசனம் பண்ண இல்ல, சாம்பார் வைக்க தான் கரெக்டா இருக்கும்.
ராத்திரி கூட நான் சொன்னேன், ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க? உங்களுடைய மரணம் என் கண் கூட தெரியுது. உன்னை யாராலே காப்பாற்ற முடியாது, உன்னை கடவுளாலேயும் காப்பாற்ற முடியாது. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, உன்னை கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது. என்னடா தூங்க விடாம கத்திட்டே இருக்க? எங்க அவன்? என்னடி என்னாச்சு? சஞ்சய் கத்துற மாதிரி இருக்கு. டேய் சவுண்ட் அங்க இருந்தாடா வருது. இப்ப பார்க்கலாம். வாடா. டேய் 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 டேய். டேய் சஞ்சய். டேய் 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 டேய். டேய் சஞ்சய். சஞ்சய் 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 என்னாச்சு? என்னாச்சுடா? என்னாச்சு சஞ்சய்? சஞ்சய் 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 எப்படி மேல இருந்து விழுந்த? என்னாச்சு? நீ நல்லா இருக்கல? யாரோ என்ன கொல்ல பார்த்தாங்கடா. யார் அது? யார் உன்னை கொல்ல பார்த்தது? நாங்க எல்லாரும் இங்க தானே இருக்கோம். இங்க கண்டிப்பா யாரோ இருக்காங்கடா. சஞ்சய் நம்ம முதல்ல உள்ள போலாம் வா. முதல்ல இவனை உள்ள கூட்டிட்டு போலாம் வாங்க. எழுந்துடுறா. பாத்து எந்திரி. மெதுவா பாத்து பொறுமையா வா. பாத்து மெதுவா வா. பாத்து கண்டிப்பா யாரோ பகையை வச்சுக்கிட்டு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்பவாச்சும் நீ நம்புறியா அந்த சாமியார் சொன்னது உண்மைதான்னு? பட் நத்திங் டு வரி ஜானு. சாரி, ஐம் சாரி. வெயிட் ஜானு, ஹாட் வாட்டர். தேங்க்யூ பிரியா. இட்ஸ் ஓகே ஜானு. எப்படி இருக்குடா? நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. டேக் கேர். சரி பார்த்துக்கோ. சரி. என்னடா? அம்மா ஞாபகம் வந்தாங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு அம்மா பாசம் தெரியாது. அப்பா தான் என்ன பார்த்துக்கிட்டாரு. ஒருவேளை அம்மா இருந்திருந்தா உன்ன மாதிரி இருந்திருப்பாங்க. உங்க அம்மாவை விட நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்டா. இந்த உலகத்துல எனக்காக யார் இருக்கா? என்னோட உலகமே நீதான் சஞ்சய். உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். ஆனா என் கண்ணு முன்னாடியே இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத என்னால தாங்கிக்கவே முடியலடா. உனக்கு முன்னாடியே எனக்கு ஏதாவது ஆயிடணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்படி சொல்லாத. உனக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கேன். ஐ லவ் யூ சஞ்சய். ஐ லவ் யூ டு ஜானு. ஐ லவ் யூ so much.
என்ன பிங்கி தூக்கம் இல்லையா? எனக்கும் தூக்கம் வரலன்னா கேம் ஆடிக்கிட்டு இருக்கேன். என்ன பிங்கி உக்காந்துட்டே தூங்குறியா? என்ன பிங்கி என்னைய பயமுத்துறியா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போனா போச்சுன்னு பொண்ணுன்னு விடுறேன், இல்லனா அப்டேட் பண்ணிருப்பேன். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? ஆகாஷ், ஆண்ட்ராய்டு ஆகாஷ். என்னடா ரொம்ப ஓவரா பேசுற? என்கிட்ட அடி வாங்கிறதுக்கு முன்னாடி ஓடிடு. தேவையில்லாம தூங்குற சிங்கத்தை எழுப்பாத. ஐயோ, வயிறு சட்டை கழிச்சு போல இது. போடுங்க. நான் எஸ்கேப். என்ன இவ்வளவு வாங்க ஓடிறா? கதவு காணுடா. சஞ்சய் காப்பாத்துறா, தோத்துறாடா. என்ன காப்பாத்துறாடா? ஐயோ, வழியே காணுமே. எல்லாம் யாரும் தோத்த மாட்டேடே. டேய் டேய் தோடா. ஏமா விட்டுமா தாயே. இவ்வளவு தாங்க தோத்துறாளே இப்ப. டேய் தரடா. எந்த பக்கம் வழி இருக்குன்னு தெரியலையே. எல்லா பக்கமும் படிக்கிட்டாவே இருக்கே. போதும். ஆமா. என்னாச்சு உனக்கு? நான் தூள் சொர்ணக்காவை பார்த்திருக்கேன், கோவை சரளாவை பார்த்திருக்கேன், ஏமாவை பார்த்திருக்கேன், அங்கர் சுமாவையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு ஓவர் ஆக்ஷன் எங்கேயும் பார்க்கலடி. பண்றத பார்த்தா உனக்கு ஓவர் ஆக்ஷனா தெரியுதா? சஞ்சய் 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 என்னாச்சு? என்னாச்சு சஞ்சய்? என்னாச்சுன்னு சொல்லு. ஜானு உனக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி கேக்குற? சஞ்சய் என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? நதிங், ஒண்ணும் இல்ல ஜானு. பலே 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 పెరుకే మొగిడు నాన్ని రెచ్చిపోతే ధోని ఎవడంత తొడుగాన్ని ஹாய் ஹாய். என்ன உள்ள டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்? என்னடா அவன் ஆட்டோலாம் ஜாஸ்தியா இருக்கு. அதான்டா பாத்துட்டு. ஆடட்டும். லைட்ஸ் ஆஃப் ஆனதும் நான் டான்ஸ் சொல்லி தரேன். మామా నువ్వు గిట్ల గమనగి మన తతనగి తన సకనగి కరొచ్చి పడిపోకే. నీకు నాకన్న మంచి అల్లుడు దునియా మొత్తం తిరిగిన యాడ దొరకడే. సినిమా సువిత్త మామా, నీకు సినిమా సువిత్త మామా. సీను సీనుకి నీతో సిటీ కొట్టిత మామా.
చూపే లల్లి వెట్టి సంపుతాంది దీని నవ్వే కత్తి లెక్క గుచ్చుతాంది దీని సోకే என்ன சவுண்ட் அதுவா இருக்கு ஏய் என்ன வேணும்? ஏய் பிங்கி பிங்கி என்ன பேய் ஏதாவது பிடிச்சிச்சா என்ன? ஏ பிங்கி ஏன்டி அப்படி பாக்குற? பாய் தந்து ஏதாவது சொல்ல. என்னாச்சு பிங்கி? பாய் தந்து சொல்ல. உன்ன மாதிரி ஏதோ ஒண்ணு பேசி மொக்க போடுறதுக்காக நான் இங்க வந்தேன்னு நினைச்சியாடா? ஐயோ அக்கா திரும்ப வந்துட்டாங்க போல. ஏன்னு தெரிஞ்சுக்க நான் என்ன மந்திரவாதியா? அக்கா நீங்களே சொல்லுங்கக்கா. உன்னையும் வேஷத்தையும் முகத்தையும் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அண்ணா நீங்களும் வந்துட்டீங்களா? உண்மையை சொன்னா என் முகம் எனக்கே பிடிக்கலண்ணே. நான் என்ன பண்றது? அந்த சஞ்சய் மாதிரி என்னையும் மேல இருந்து கீழே விழ சொல்றீங்களா? எதுக்குடா இப்ப நடிக்கிற? பயத்துல நான் ஏதோ வளரிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்த வேலையை கரெக்டா ஆரம்பிங்கக்கா ப்ளீஸ். எப்ப பார்த்தாலும் புரியாத மாதிரியே பேசுற. அவனுக்கு நல்லா தேவை. பேபே சாரி அக்கா அக்கா அண்ணன் கொஞ்சம் சின்ன கேப் கொடுங்கண்ணே. பிரசன்ட் இஷ்யூண்ணே. உங்க பக்கமே நான் வர மாட்டேன்னு. अरे हो गरिया रे हा ஏய் யார் நீங்க? பாஷா நில்லுங்க. ஃபாதர் டேய் மச்சான் உங்ககிட்ட நான் சொல்லலல்ல, இவங்க எங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்கடா. எங்க ஊர்லயே உங்க பெரிய ஆளுங்க. இங்க என்ன வந்திருக்காங்க? தோட்ட வேலை பார்க்க வந்திருக்காங்கடா. ஏய் எங்க ஊர்ல இவங்க பேயும் பிசாசையும் பாக்கெட்ல வச்சிட்டு திரிவாங்கடா. பாக்கெட்ல இல்ல அக்கல்ல. இவங்க நமக்காக தான் இங்க வந்திருக்காங்க. இனிமேல் நம்ம கூட தான் இவங்க இருப்பாங்க. இவங்க நம்ம கூட இருந்தா அந்த பேய் இல்ல எந்த கெட்ட விஷயமும் நம்ம கிட்ட வராது. ஆனா இவனுங்களை பார்த்தா எனக்கு அப்படி தோணலையே. சும்மா சாடிஸ்ட் ஃபெலோ. நீ பண்ண ஏதோ ஒரு காரியத்தால 2 நாளா டே நைட்டா நான் தான் வாங்கிட்டு இருக்கேன். இதுல உனக்கு டவுட் வேறயா? டேய் சரி ரூமுக்கு கூட்டி போ. சரி வா ரூம் வாங்க. பாஷா பாய் இதான் பங்களா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமேல் எடுத்து உங்களது என்னதான் பாத்துக்கிறேன். பங்களாவை சொன்னேன். பாஷா பாய் ஜாக்கிரதை. பயத்துக்கு பயத்தை காட்டுவான் இந்த பாஷா பாய். நம்ம ஆரம்பிக்கலாமா டியூட்டிய? ஆரம்பிக்கலாம். இல்லனா நமக்கு பதில் வேற யாரையாவது கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்ப ஆரம்பிச்சிருவோம். இந்த வாய்ப்பை யாருக்கும் விட்டு தர கூடாது. ரெடி ரெடி. டேய் அப்பாடா இனிமேல் பயம் இல்லடா. இனிமேல் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம ட்ரிப்பை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அல்லாஹு அக்பர். சைத்தானே வெளியே போ. ஒழுங்கா வெளியே போயிடு. இங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் அங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் போயிடு போயிடு. ஆண்டவரே இந்த பங்களால இருக்கிற எல்லா பேய் பிசாசுகளையும் நாங்க அழிக்கணும் ஆண்டவரே. அதுக்கு கிட்ட இருந்து இந்த பசங்களை காப்பாத்தி எங்களுக்கு ஆன்லைன்ல இன்னும் நிறைய பேமெண்ட் வர மாதிரி வழி பண்ணுங்க ஆண்டவரே. போ போ வெளியே போ. ஒளிஞ்சிருக்காத வெளியே போயிடு. என்கிட்ட மாட்டினா அவ்வளவுதான் பாத்துக்க. போ போ எங்க இருந்தாலும் வெளியே போயிடு 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 வெளியே போயிடு. போ 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 வெளியே போ. போ போ வெளியே போ. போயிடு போயிடு போயிடு. உள்ள யார் இருக்கா? யாரும் இல்லை. ஊதி விடுவோம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே இந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்கள். இங்க இருக்கிற பேய்களால தான் எங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு ஃபுட்டும் பெட்டும் கிடைச்சிருச்சு ஆண்டவரே. நீங்க தான் எல்லாம் ஆண்டவரே. இதே மாதிரி உங்க ஆசீர்வாதத்தால எங்களுக்கு பீஸாவும் பர்கரும் டொமேட்டோ சாஸும் கிடைக்க வைங்க ஆண்டவரே.
நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க, அந்த பேயை நான் பாத்துக்கிறேன். நம்ம எல்லாரும் இங்க இருந்து வீட்டுக்கு திரும்ப போவோமா இல்லையான்னு தெரியல. அடடடடா, என் பியூட்டிஃபுல் ஆண்ட்ராய்டு, இந்த டவுட்டே உனக்கு இப்பதான் வருதா? அந்த பேய் வந்த அன்னைக்கு எனக்கு வந்துருச்சு. கார்ல வந்து நம்ம எல்லாரும் போக போறது மார்ச்சுரிக்கு தான். எனக்கு டவுட்டே இல்ல. டேய் அமைதியாரா. அவன் சொல்றது கூட உண்மைதானே. ரியா, நம்ம எல்லாரும் ஏன் இப்படி பேசிக்கணும்? என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. ஷபாஷ் ஷபாஷ் ஷபாஷ், உங்க ஸ்பிரிட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்க பின்னாடி நாங்க இருக்கோம். பயத்துல இருக்கும்போது பிராண்டி குடிக்கணும், கவலையா இருக்கும்போது ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும். அதனால நாங்க சொல்றத கேட்டு நீங்க எல்லாரும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அல்ல பத்திரமா பார்த்து பாரு பசங்களா. అంత్యాక్షరే ఆడదాంరా. ఎవడి దగ్గర పాట ఆగితే వాడు మీ అన్నంతరంగం చెప్పాలరా. ఆ ఒక్కడు ఎవడు ఏసరు సార్ పాడ్రా రా రానా రాలిపోయే పువ్వా నీకు రాగాలేందుకే, తోటమాలిని తోడు లేడులే. పాడ్రా మజా చూడు సార్. పాడు పాడు பாத்தீங்களா, நம்ம நேரத்துக்கு யாரும் நல்ல சாங்கா போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அட அந்த விளையாட்டு இந்த விளையாட்டுலாம் எதுக்கு? நாமளும் அந்தாக்ஷரி விளையாடலாம். அந்தாக்ஷரி நாம எதுக்கு இப்ப தேவையில்லாம இங்க உட்காந்து பயந்துகிட்டு இருக்கணும்? எதை பத்தியும் கவலைப்படாம அந்தாக்ஷரி விளையாடி ஜாலியா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். வாங்க வாங்க சீக்கிரம். அல்லுதுடா, இன்னைக்கு நம்ம ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்த்து பேய் அதுவா வெளியே போயிடணும்டா. டேய், நீ பாடுற பாட்டுக்கு பேனடா, நாங்களே பயந்து ஓடிடுவோம். ஓ, நீ என்ன சொல்றியா? மங்காவை பார்த்தே பயந்தவன் தானே இவன். டேய், இதான் பயத்துக்கே பிராண்ட் அம்பாசிடர் தானே. நம்மளும் போலாமா? என்னங்க நாங்க எல்லாமே ஆரம்பிச்சிட்டீங்க? வாட் இஸ் திஸ்? அது நீங்க குடிப்பீங்களோ? அட கெட்டப்ப மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒரே இனம் தான்மா. உட்காருங்க. ஹலோ, அப்புறம் நாங்க ஆட சொன்னா ஆடணும், பாட சொன்னா பாடணும். பாடலன்னா நாங்க அப்படியே கிளம்பிடுறோம். எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, அவன் எப்படி பேசுறான்? சொல்றது கேளுங்க. டேய் சரிடா, வந்து உட்கார்ந்து தொலை. எல்லாரும் கேட்கணும். அது ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். வந்து தொலை. சரி வந்து உட்கார்றா. அது கூல். டேய், இவங்க எங்க ஊர்ல பெரிய ஆளுங்க சொன்னாங்க. டேய் சரி சரி கூத்து. ஹலோ, டான்ஸ் எப்படி ஆடணும்னு தெரியுமா? எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி ஆடணும். அப்போதான் நம்ம மந்திரமும் நல்லா வேலை செய்யும். எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்க. अरे भंग का रंग जमा हो चकाचक, फिर लो पान चबा. என்னடா பாக்குற? என்னடா இவங்க டான்ஸ் ஆடல தான பாக்குற? நல்லா பாடு. झटका लगे जिया पे पुनर्जन्म हो जा. खाई के पान बनारस वाला. कमान. ओ खाई के पान बनारस वाला, खुल जाए बंद अकल का ताला. ओ खाई के पान बनारस वाला, खुल जाए बंद अकल का ताला. फिर तो ऐसा करे धमाल, सीधी कर दे सबकी चाल. ओ छोरा गंगा किनारे वाला, ओ छोरा गंगा किनारे वाला. இதான் டான்ஸ், இப்படிதான் ஆடணும். ஓகேவா? நீங்க இருங்க, பாட்டு போடுறேன். இந்த பாட்டு தான். கிளாப்ஸ். சூப்பர். அடுத்து யாரு? சொல்றேன்ல. ஆகாஷ். நெக்ஸ்ட் நீங்க ரெண்டு பேரும். పక్కన పెట్టు. 1 2 3 4 వయ్యారంగ పట్టే పట్టు. రాతిరంతా జాతరే, ఇహ నీ పని ఆఖరే. జోరు జరా చూడు పుల్లమ్మ.
சொல்றத கேளு. தெரியலையே. ஆகாஷ் ஆகாஷ் எந்திரி. எந்திரா எழுந்திரி. தெரியலையே. உனக்கு எஞ்சி கேட்கறேன்டா தம்பி, உனக்கு எதுவுமே ஆகல, எழுந்திரிச்சிடுறா. ஏந்திரி 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 ஏந்திரி. சமாளிக்க முடியலடா. எழுந்துடுறா. எந்திரா எந்திரா எந்திரா. என்ன ஆச்சுடா? ஆகாஷ் ஹலோ, இப்ப பாத்தீங்களா நம்ம சக்திய? அதனால உள்ள போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. வெளியே என்ன நடந்தாலும் நாங்க கத்துனாலும் சரி கதறினாலும் சரி வெளியே வரவே கூடாது. என்ன ஓகேயா? எக்காரணம் கொண்டு வெளியே வரக்கூடாது. உள்ள போய் கதவை பூட்டிக்கங்க. உள்ள போங்க. சரி சரி பாப்பா. போங்கன்னு சொல்றேன்ல. போங்க போங்க. டேய் போயிட்டாங்களா? இனி நம்ம ஜாலி என்ஜாய் பண்ணலாம். நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க. திரும்பவும் சொல்றேன், நாங்க கத்தி கதறினாலும் வெளியே வரவே கூடாது. அண்ணா எனக்கும் கொஞ்சம் கொடுங்கண்ணா. உனக்கு தான்டா உரிக்கிறேன். இந்த சாப்பிடு. அண்ணா நீங்க என்னண்ணா பழத்தை நீங்க சாப்பிட்டுட்டு தோலை எனக்கு கொடுக்குறீங்க? அடே நான் அன்னைக்கு டாக்டர் கிட்ட போயிருந்தேன்டா. அவர் தான் சொன்னாரு வெளியே இருக்கிறத சாப்பிடக்கூடாது, உள்ள இருக்கிறதா சாப்பிடணும்ட்டு. அதான் வெளியே இருக்கிறத உங்க கொடுத்துட்டு நான் உள்ள இருக்கிறத சாப்பிட்டேன். என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? இப்போ என்னோட கவுண்டரை பாடுற நீ. அண்ணா இது நல்லா இருக்கும், சாப்பிடுங்கண்ணா. என்னதுடா அது? நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. என்னடா கொடுத்த? அண்ணா நீங்க சொன்னதை தான் நான் ஃபாலோ பண்ணேண்ணா. நீங்க தானே சொன்னீங்க உள்ள இருக்கிறத மட்டும் தான் சாப்பிடணும்னு. அதான் உள்ள இருக்கிறத உங்களுக்கு கொடுத்துட்டு வெளில இருக்கிறத நான் சாப்பிட்டுக்கிட்டேன். என்னதுடா உள்ள இருக்கிறது? பச்சை மிளகாண்ணா. பச்சை மிளகா? டேய் நீ வச்சுக்கடா, உள்ள நீ வச்சுக்க. சரி எனக்கு வேணாம். அரே இந்த ஆடுகள்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம திங்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் எந்த ஒரு தொந்தரவுமே இல்ல. அண்ணா மெதுவா பேசுங்க, யாராவது கேட்ட போறாங்க. அரே பைத்தியமே, நான் தான் இந்த ஆடுங்கிட்ட சொன்னேன்ல, வெளியே எந்த சத்தம் கேட்டாலும் நாங்களே கதறினாலும் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? நீ வேணா பாரு. ஓ வாங்க வெளியே வெளியே வாங்க. பாத்தியா? ஆமாண்ணா நீங்க ரொம்ப பெரிய கிரேட்ண்ணே நீங்க. அண்ணா உண்மையாவே கடவுள் இருக்காருண்ணா. எங்கடா இருக்காரு? அண்ணா 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 நான் சொல்றது பேயை பத்தி இல்லைண்ணா, கடவுளை பத்தி. கடவுளை நான் பார்த்துட்டேண்ணா. பிராக்டிக்கலா இப்ப அதானே நடக்குது. இல்லைன்னா நம்மள மாதிரி மொல்ல மாதிரிங்களா இவ்வளவு பெரிய பங்களால இருக்க முடியுமா? 3 வேளையும் நல்ல சாப்பாடு, அடிக்கிறதுக்கு சூப்பரா சரக்கு, இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஊத்தி கொடுக்கறதுக்கு ஒரு அழகான வேலைக்காரி. அட வேலைக்கார பொண்ணு அது. பார்க்க வீட்டு ஓனர் மாதிரியே இருக்காளேடா. ஹலோ கம் 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 வாங்க வாங்க கமான். வராடா வரா. அம்மா என்ன நடடா. ஆஹா ஆமா ஆமா செல்லம் வெளியே எங்க சக்தியை பார்த்தல. நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கிறேன்ல. பயப்படாத. நான் ஏமா கூச்சப்படுற? வந்து அழகா மாமா பக்கத்துல உட்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். என்னடா தேவையில்லாம பண்றீங்க? என்னடா இப்படி கடவுள் பேரை சொல்லி போலி வேஷம் போட்டு எத்தனை பேரை ஏமாத்திருக்கீங்கடா? அக்கா அம்மா அக்கா அம்மா 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 ஐயா அடிங்க அடிங்க ஐயா அப்பா அப்பா என்ன விட்டுருமா? சத்தியமா சொல்றேக்கா, அந்த கத்திரியை வந்து சொன்னாலும் இனிமே உங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேக்கா.
இங்க பாருமா, நான் கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து என்ன மட்டும் விட்டுடு. என்ன அப்படி பாக்குற? அப்படிலாம் பார்க்க கூடாது. வேண்டாம், அம்மா மேல சத்தியம். அப்புறம் நான் அழுதுருவேன் பாத்துக்க. அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேன். இங்க பாரு, எதுவா இருந்தாலும் உட்காந்து பேசிக்கலாம் சரியா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்ன டென்ஷன் ஆகாத. அப்புறம் நான் அழுதுருவேன். வேண்டாம். நான் எந்த வேலையும் ஆரம்பிக்க மாட்டேன். ஆரம்பிச்சேன்னா அதை விட மாட்டேன். நான் ஒரு வேலையை செஞ்சேன்னா அதுல கொஸ்டின் மார்க் இருக்க கூடாது, அதுல ஃபுல் ஸ்டாப் மட்டும் தான் இருக்கணும். உன்னோட டெத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வாட்டி என்ன டச் பண்ணி பாரு. அம்மா தங்கச்சி, அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிட கூடாதா? தங்கச்சி ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? ஸ்கூலுக்கு போலன்னா அம்மா கூட என்ன எப்படி அடிச்சதே இல்லை. ஆனா நீ என்ன இந்த மாதிரி அடிக்கிறியம்மா. இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சு விட்டா டக்குன்னு காணாம போயிருவேன். உங்களை விடக்கூடாதுடா. இங்க பாரு கோமால பார்க்க கூடாது. இந்த அண்ணன் சொல்றதை கேட்கணும். பாரு அண்ணன் அடிச்சு இவ்வளவு டயர்ட் ஆயிட்டேன்னு ஒரு விட்டுருமா என்ன? ஐயோ, இவன் இங்கதான் இருக்காளா? வாடா போயிருண்டா வாடா. எங்கடா போறீங்க? தங்கச்சிக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எங்கம்மா போறேன்? நீதான் இங்க இருக்கல. விடியறதுக்குள்ள இங்க இருந்து போலனா அப்புறம் இங்க இருந்து போகவே முடியாது. மரியாதையா சொன்ன அப்புறம் நாங்க இங்க இருப்போமா? டேய் வாடா டேய். போடா அப்படியே போயிடா. தங்கச்சி மட்டும் பார்க்காதடா. போடா அப்படியே போடா. கேட்டா பொறுமையா போறேன். போடா. ராகுல் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்கு பாரு. நைட்டு ஃபுல்லாக நான் சரியா தூங்கவே இல்லை ஜானு. டிஸ்டர்ப் பண்ணாத. நீ சொல்றேன்ல, ப்ளீஸ் பாரு. இத பாரு ஒரு நிமிஷம். மார்னிங்கே மெசேஜ் அனுப்பிட்டு அவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா கேட்டு வரைக்கும் போயிட்டு வரலாம்னா போறோம். கடைசி வரைக்கும் இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க, என்ன காயம் அது? அது ஒண்ணும் இல்ல, படிக்கட்டுல இருந்து வரும்போது டக்குன்னு கீழே விழுந்துட்டோம். அப்ப உங்களுக்கு என் மேலதானே இவர் விழுந்தாரு. அவ்வளவுதான். அப்புறம் நீங்கெல்லாம் இங்கே இருங்க, நாங்க உயிரோட இருக்கணும்னா இங்க இருந்து பிரபு கிளம்ப சொல்லிட்டாரு. அப்படியா? எங்க உயிருக்கு உங்க உயிர் தான் பாதுகாப்பு. நீங்க அப்ப நீங்க சரியா கேட்கல. எங்க உயிருக்கு உங்க உயிர் தான் பாதுகாப்புன்னு சொன்னோம். அம்மா சத்தியம். பேயும் பிசாசும் உங்க பையில தான் இருக்கும்னு சொன்னீங்க. அண்ணா நாங்க தெரியாம சொல்லிட்டோம்னா. நாங்க 2 பேரும் காமெடி பேசுங்கண்ணா. சரி மங்கா, இவங்களை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வா. சரி விடு மங்கா, இவங்களுக்கு சோத்த போட்டு அனுப்பு. வேண்டாம், நைட்டு கொடுத்ததே எங்களுக்கு இன்னும் ஜீரணமாகல. டேய், ஒரே ஊர்க்காரங்கிறதால சொல்றான்டா. நீயும் உயிரோட இருக்கணும்னா எங்களோடவே வந்துடுறா. உங்க அம்மா கேட்டா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நாங்க கிளம்புறோம் ஆண்டவரே, நாங்க வரோம் ஆண்டவரே, எங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. இனிமே இந்த கிட்ட பேர போட மாட்டேன். என்ன விடுறா சாமி. டே மாமா, என்னடா இது? அவங்கள வச்சு பேயை ஓட்டான்னு பார்த்தா பேய் அவங்க 2 பேரையும் அடிச்சு துவைச்சு ஓட விட்டுருச்சடா. அவ்வளவுதான், நம்ம சாப்டர் க்ளோஸ்ன்னு தான் நினைக்கிறேன். சும்மா பயந்து சாகாதடா. நம்மள காப்பாத்த வந்தவங்களே இங்க இருந்து அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு பயந்து ஓடி போயிட்டாங்க. ஆமா ராகுல், நாமளும் இங்க இருந்து போயிடலாம். ப்ளீஸ் ராகுல், நான் சொல்றத கேளு. ஆனிவர்சரிக்காக வந்த நாம ஆம்புலன்ஸ்ல போக வேண்டாம். ப்ளீஸ், இங்க இருக்க பயமா இருக்கு. சரி பார்க்கலாம். நான் இப்பவே பேக் பண்றேன். நான் ஏற்கனவே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேனே. தம்பி. ராமையா, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. சாயங்காலம் ஊருக்கு கிளம்புறோம். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணுங்க. ஏன் தம்பி, இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போகலாம்ல? வருஷம் நடக்கிற பாட்டு கச்சேரி இந்த வருஷம் நம்ம ஊருக்காரங்க எல்லாம் நம்ம தோட்டத்துல தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீங்களும் இருந்தீங்கன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. பொழுது விடிஞ்சதும் நான் கூடவே இருந்து உங்களை அனுப்பி வைக்கிறேன் தம்பி. இல்ல ராமையா, நாங்க இப்பவே கிளம்புறோம். அது என்ன சொன்னீங்க? பாட்டு கச்சேரியா? ஆமா தம்பி. டே மச்சான், பாட்டு கச்சேரியாண்டா, இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போலாம்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க இருக்க வேணா கிளம்பலான்னு சொன்னேன். டே மச்சான் ப்ளீஸ்ரா, இந்த மாதிரி கச்சேரியை பார்க்கணும் சின்ன வயசுல இருந்தே ஆசைடா. ப்ளீஸ் பிங்கி, ப்ளீஸ்டா. ராமையா, நீங்க ரெடி பண்ணுங்க.
காலிங்கல்லு கத்துது கஸ்டமருக்கு டைம் ஆச்சு காலிங்கல்லு கத்துது கஸ்டமருக்கு டைம் ஆச்சு குத்தாட்டத்தோட கும்மாலன்னா கசிருந்தா கிடைக்கும் சந்தோஷம்தான் கல்லடிச்சா ஏறாது போதையெல்லாம் கண்ணடிச்சா ஏறும் வாங்க இங்க கண்டிப்பா 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 கண்ணிடா கிச்சு மூட்டடா அண்ணா ஐஸ் பேபிடா பிச்சு தின்னுடா காலியா இருக்கு என்னோட கோட்டா சீக்கிரமா நீ பேசு உன்னோட ரேட்ட காலியா இருக்கு என்னோட கோட்டை சீக்கிரமா நீ பேசு உன்னோட ரேட்ட வெக்கத்தை விட்டு புட்டு கூப்பிடுற பாப்பா சொக்கத்தை பாத்துடுவ போட்டுக்கடா தாப்பா தள்ளி நின்னு ரசிக்காத நேரமாகுது துள்ளி வந்து அணிச்சுக்கூடா மாறி போகுது கால போன பின்னால வருத்தப்படாத காய்ச்சி முடிஞ்சு போச்சுன்னு முழிக்காத கண்டிப்பா 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 நான் மச்ச கண்ணிடா கிச்சு முட்டடா நான் ஐஸ் பேபிடா கிச்சு தின்னுடா காலிங்கல்லு கத்துது கஸ்டமருக்கு டைம் ஆச்சு பின்னால வர்றாங்க பசங்கெல்லாம் ஜோரா கண்ணால குடிச்சாங்க என்ன தம்பீரா காஷ்மீர் ரோஜாவ பையானி அல்லு புல்கந்து அணிக்கைக்க சொல்லாம தின்னு கஸ்தூரி மஞ்சள் அள்ளி பூசு கற்பூர பொம்மன அல்லா பேசு கற்கண்டு ஜங்கிரியா குஷியா கடி கொடியோட இடுப்பணி கட்டி பூடி கற்கண்டு ஜங்கிரியா குஷியா கடி கொடியோட இடுப்பணி கட்டி பூடி கண்டிப்பா 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 நாம சே கண்ணிடா கிச்சு முட்டடா நாம சே கண்ணிடா கிச்சு முட்டடா நைஸ் பேபிடா கிச்சு தின்னடா திரும்புமா திரும்புமா எவ்வளோ இருக்கும் திரும்புமான்ற ஆட Shit. ஏய் யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் எங்க உயிரா நாங்க என்ன பண்ணோம் ஏன் எங்களை இவ்ளோ டார்ச்சர் பண்ற கொன்றதா இருந்தா ஒரேடியா கொன்னுடு இப்படி தினம் சாகடிக்காத நீங்க எங்களை கொல்ல நினைக்கிற அளவுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணோம் உனக்கு கொல்லணும்னா எங்க எல்லாரையும் தனித்தனியா கூட்டிட்டு போய் கொல்லு இப்படி உயிருக்கு உயிரை நேசிக்கிறவங்களா கண்ணுக்கு முன்னாடியே கொல்லாத நாங்க என்ன பாவம் பண்ணோம் ஏன் இப்படி தேவையில்லாம எங்களை பயமுறுத்தியே சாகடிக்கிறீங்க நாங்க யாரும் எந்த தப்பும் பண்ணல எங்களை ஏன் இப்படி போட்டு டார்ச்சர் பண்றீங்க எங்க முன்னாடி வர தைரியம் இல்லாம ஒளிஞ்சிருந்து இப்படி விளையாடுறீங்களா தைரியம் இருந்தா எங்க முன்னாடி வந்து நில்லுங்க
சஞ்சய் நீங்க என்ன பண்ணீங்க தானே கேக்குறீங்க? என்ன பண்ணோங்கிற சுயநினைவோட தான் இருக்கீங்களா நீங்க? இளரத்தம், விளையாட்டு வயசு, நீங்க சுத்த காருக்குள்ள பீரு, தேவைக்கு அதிகமான வேகம், கவன குறைபாடு, இவ்வளவு பண்ணீங்களே, இதெல்லாம் எது சரி? யாருக்கா இருந்தாலும் உயிர் ஒண்ணுதான். என்ன புரியாத மாதிரி பாக்குறீங்க? நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியுமா? வா வா. திவ்யா, திவ்யா, பாத்து. Cheers. Cheers. ஆரம்பிச்சிட்டீங்களா? சொன்னாலே கேட்க மாட்டோம். சஞ்சய் ஸ்லோவா போடா. ஏய் நீ ஃபாஸ்டா போ மச்சான், ஃபாஸ்டா போ. சூப்பர். ஏய் நல்லா போடா, நல்லா போடா. சொன்னா கேளு, வச்சிட்டு சும்மா இருடா. ஸ்லோவா போ. ப்ளீஸ் லிஃப்ட் கொடுங்க. ப்ளீஸ் ஸ்டாப். திவ்யா, நம்ம எப்படியாவது இங்க இருந்து போயிடணும். இல்லைன்னா நம்மள அவங்க உயிரோட விட மாட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எதுக்கு பயம்? அதெல்லாம் பயப்படாத. ஃபாஸ்டா போடா. அப்பவே சொன்னல ஸ்லோவா போடுன்னு கேட்டியா? இருங்க நான் போய் பாத்துட்டு வரேன். என்ன நடிச்சு பாத்தீங்களா? கீழ இறங்காத. இறங்காத. இருங்கடா பாத்துட்டு வந்துட்டேன். இறங்காதடா, சொன்னா கேளு. சரி போலாம் போலாம். ஆக்சிடென்ட் ஆகி 1/2 hour ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் பண்ணவங்க உடனே 108க்கு அவங்க ஃபோன் பண்ணிருக்கலாம். நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்திருப்போம். அவனுங்க தண்ணி போட்டுருப்பானுங்க போல இருக்கு. ரொம்ப ஸ்பீடா போயிருப்பானுங்க. இப்போ உயிருக்கே மதிப்பில்லாம ஆயிடுச்சு. 2 அப்பாவிங்க செத்துட்டாங்க. இதை செஞ்சுட்டு அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னா ச்சே, நினைக்கவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. குறைஞ்சபட்சம் ஹியூமனிட்டி இல்லைன்னா அவனுங்களாம் மனுஷனுங்களே இல்லை. சந்தோஷமா வாழலான்னு எவ்வளவோ கனவுகளோட ஓடி வந்து எங்களை அழிச்சிட்டீங்களேடா. நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கீங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு திரும்பி பார்த்திருந்தீங்கன்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷமா உங்களை மாதிரி எங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போட்டோம். மனிதாபிமானமே இல்லாம பாவம் புண்ணியம் கருணன்னு எதையுமே பார்க்காம எங்களை அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. என்ன பண்ணீங்கன்னு இப்ப தெரியுதா?
இப்ப சொல்லுங்க, நீங்க பண்ணது சரியா தப்பா? தப்பு செஞ்ச நீங்க தண்டனையா அனுபவிச்சே ஆகணும். அது என்னன்னு தெரியுமா? மரணம். ஆமா, நாங்க பண்ணது தப்புதான். கண்ணு முன்னாடி 2 உயிர் போராடிட்டு இருக்கும் போது அதை காப்பாத்தாம வந்துட்டோம். நீங்க எங்களை கொன்னுடுங்க. ஆனா ப்ளீஸ் முதல்ல என்ன கொன்னுடுங்க. பிரியாக்கு எதுவும் தெரியாது, அவளை விட்டுருங்க. தண்டனையை எனக்கு கொடுங்க ப்ளீஸ். இவங்க எல்லாரையும் விட்டுருங்க. அந்த காரை ஓட்டுனது நான் தான். உங்க சாவுக்கு காரணமானதும் நான் தான். என்ன கொன்னுடுங்க ப்ளீஸ். கில் மீ. I want to die. Please kill me. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது சஞ்சய். ப்ளீஸ் சஞ்சயை விட்டுருங்க. அவனுக்கு பதிலா என்ன கொல்லுங்க. அண்ணா வேணாம் அண்ணா. இத்தனை நாள் நீங்க எங்களை கஷ்டப்படுத்துனீங்கன்னு உங்க மேல ரொம்ப கோவமா இருந்தோம்ண்ணா நாங்க. ஆனா நாங்க செஞ்ச தப்பு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கொல்றதுதான் கரெக்ட்னா. என்ன கொன்னுடுங்கண்ணா. இல்ல என்ன கொன்னுடுங்க. இல்ல இல்ல என்ன கொன்னுடுங்க. இல்ல என்ன கொன்னுடுங்க. இல்ல தப்பு பண்ணது நான் தான். என்ன கொன்னுடுங்க. உங்கள ஒருத்தர் மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் கொல்ல போறோம். என்ன ஏன் கொல்லலன்னு பாக்குறீங்களா? நீங்க எங்களை கொன்னாலும் எங்க காதல கொன்னாலும் நாங்க இன்னமும் காதலர்கள் தான். உங்க எல்லாரையும் நாங்க சித்திரவதை பண்ணி கொல்லணும்னு நினைச்சோம். அதே மாதிரி உங்களை சித்திரவதையும் செஞ்சோம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற பாசம் எங்களுக்குள்ள இருக்கிற பகையை மறக்க வச்சு எங்களோட காதலை எங்களுக்கு ஞாபகப்படுத்துச்சு. உங்களை கொல்லணும்னு நினைச்ச ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் உங்க அன்பு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்க எதை இழந்தோமோ அதை நீங்க எங்க கண்ணுக்கு காட்டினீங்க. அதனால உங்களை உயிரோட விட்டுட்டு நாங்க கிளம்புறோம். உங்களுக்குள்ள இருந்த அலட்சியத்தை கொண்டுட்டோங்கிற திருப்தி எங்களுக்கு இருக்கு. இனிமேலாவது உயிருக்கு மதிப்பு கொடுத்து அன்பை காப்பாத்துங்க. அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. நீங்க எங்க கூட நல்லா பழகிட்டீங்க. இன்னொரு வாரம் இருக்கலாம்ல? என்னடா லூசு மாதிரி பேசுற? நாங்க உங்க கூட இருக்கணுமா? அது கண்டிப்பா நடக்காது. பேசாம நீங்க எங்க கூட இருந்துருங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். சரியா? வாங்க வாங்க. எந்திரிங்க. சந்தோஷமா இருப்போம்.